வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். உலகத்தோட ரொம்ப டேஞ்சரான உயிரினம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல பிரானா மீன் இருக்கும். அதை பத்திர 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்கிற இந்த மீன் வகை பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பல்லு, பெரிய கண்ணு, அப்படியே டெரர் லுக்ல இருக்கும். இதை பத்தி பிரானா அப்படின்ற ஒரு படமே வந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். ரொம்ப த்ரில்லா இருக்கும். இந்த பிரானா மீனோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. இது பிரேசில்ல அதிக அளவுல இருக்குங்க. ஆறுங்க, ஏரிங்க இந்த ஏரியாலலாம் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா இனப்பெருக்கம் செஞ்சு வாழுது. மற்ற மீன்கள்லாம் அங்க வாழாதே, ஜாலியா வாழ வேண்டியதான். பிரானா மீன்கள் இன்னைக்கு நேத்து உருவானது இல்லைங்க. 25 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு சுறா மீன் சைஸ்ல இருந்ததுக்கான படிமங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சின்னதா இருக்கும் போதே பார்க்க முடியல, அத்த பெருசா. பிரானா மீன் வகையிலே ரொம்ப டேஞ்சரானது ரெட் பெல்லி பிரானா. இது தன்னோட இரையை பார்த்தோன்னே தன்னோட சகாக்களுக்கு சிக்னல் கொடுத்துரும். அப்புறம் என்ன, கூட்டமா போய் அட்டாக் பண்ணி சாப்பிட்டுருங்க. ரொம்ப டேஞ்சரஸ் ஃபிஷ். சின்ன சின்ன மீன்கள்ல இருந்து தண்ணிக்குள்ள இறங்குற ஆடு, மாடு, அப்புறம் மான்கள் இது எல்லாத்தையும் பிரானாக்கள் விட்டு வைக்காதுங்க. ஒரு செகண்ட்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி மொத்தமா சாப்பிட்டு எலும்பை மட்டும் மிச்சம் வைக்கும். நான்வெஜ் சாப்பிட்றதுல நம்மள மிஞ்சிடும் போலயே. பிம்பல் பிரானா அப்படின்னு ஒரு வகை மீன் இருக்குங்க. அந்த பிரானாவோட உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, அது உடம்புக்கு வெளியில இருக்கிற செதில்கள் மேலேயும் முட்கள் இருக்கும். தன்னை ஏதாவது அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா இது அந்த செதில்களை வச்சு அட்டாக் பண்ணும். அதோட விடாம அந்த அட்டாக் பண்ண வந்ததையே இரையா மாத்திரும். அப்பாட்டக்க ஃபிஷ் தான். பிரானா மீன்கள் முட்டை போடுறதையும் வித்தியாசமா தான் பண்ணுது. ஆண் பிரானாக்கள் என்ன பண்ணும்னா தண்ணிக்கு கீழே மண்ணுக்கு அடியில குழி தோண்டி அதுக்குள்ள கூடு மாதிரி கட்டும். அதுக்குள்ளதான் பெண் பிரானாக்கள் ஆயிரக்கணக்கான முட்டையை போடும். அந்த முட்டைங்கள்லாம் குஞ்சு பொரிச்சு வெளியில வரைக்கும் பேரண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். டெரர் பீஸா இருந்தாலும் ஃபேமிலின்னு வந்தா சென்டிமெண்ட் தான். பிரானா மீனோட பற்கள் பாத்தீங்கன்னா கத்திரிக்கோல் டைப்ல இருக்கும். மேல் பல்லும் கீழ் பல்லும் கூர்மையா இருக்கிறதுனால நம்ம கத்திரிக்கோலால கட் பண்ணா என்ன ஆகும், அந்த மாதிரி நம்மளோட இரையை கடிச்சு காலி பண்ணிடும். மாட்னா கைமா தான். பிளாக் பிரானாக்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜா இருக்கும், அதாவது தாடா இருக்கும். இதனால எலும்பா இருந்தா கூட ஒரே கடியில காலி பண்ணிடுங்க. பெரிய முதலையே இந்த மீன்கள் அடிச்சு துவம்சம் பண்ணிடுமா. வல்லவனுக்கு வல்லவன். பிரானாக்கள் மனுஷங்களை அட்டாக் பண்ணாது. ஆனா உணவு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா நோ ரூல்ஸ். 2017 அர்ஜென்டினால நீந்திக்கிட்டு இருந்த 70 பேரை பிரானா மீன்கள் கடிச்சு கந்தலாக்கி இருக்கு. ஓ டேஞ்சர் ஃபிஷ். பிரானாக்களுக்கு பசிக்கலைனாலும் மற்ற மீன்களோட செதில்களை கடிக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செதில்களில் புரோட்டீன் அதிகமாக இருக்கு, அது இதுங்களுக்கு தெரியும். அதனால செதில்களை மட்டும் கடிச்சிட்டு போய் தலை அப்படின்னு விட்டுரும். செதில்கள் இல்லாமல் அது எப்படி நீந்தும், அதுக்கு நீ கடிச்சே தின்றுக்கலாம். அமெரிக்கா உட்பட சில நாடுகளில் தனியாக பிரானாக்களை தொட்டியில் போட்டு வளர்க்குறாங்க. அதுங்களுக்கு பல்லி, தவளை, எலின்னு அதை உணவாக கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் வீடியோஸில் பார்த்துருக்கேன். நல்ல வேளை நம்ம ஊரில் இல்லை. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.